இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சட்னி வணக்கி எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 6 எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் 2 உரிச்சிக்கலாம். தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்துக்கலாம். வரமிளகா பாருங்கள், உளுந்து, தேங்காய் கொஞ்சம் எடுத்துப்பாங்க, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் போட்டு சட்னி எப்படி வணக்கி அரைக்கிறது நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் இது போட்டுடலாம். உளுந்து எண்ணெய் காஞ்சதும் உளுந்து, வரமிளகாய், இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கிட்டு 4 பல்லு பூண்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடணும். இப்போ வெங்காயத்தை போட்டுட்டாச்சு, நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா இந்த கலரில் கோல்டன் கலரில் ஆகிற மாதிரி வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இதாகிடுச்சு, ப்ரௌன் கலரில் பாருங்கள் இதாகிடுச்சு, வணங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன சைஸ் புளி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி இதாகிற வரையும் நல்லா வணக்கிட்டு கல்லுப்பு கொஞ்சோண்டு டீ விடுவது தான். டீ விட்டாலும் அந்த தக்காளி வெங்காயம் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா வணங்கும். நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள், சூப்பராக வணங்கிட்டு. இப்போ இந்த டைமில் துருவின தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சோடு டீ ஊற்றினா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக டீ ஊற்றி வணங்கிக்கலாம். தேங்காய் துருவி போட்டிங்கன்னா சட்னியில் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் சட்னி. தேங்காய் துருவி போட்டிங்கன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், அடைத்து விட்டுக்கலாம். விட்டு நல்லா